வீடியோ போடுற கொஞ்சம் கேப் விட்டோம். அதுக்குள்ள சீமான் விஜய் கூட்டணி உறுதியாச்சு. 2026ல நிச்சயம் 2 பேர் இணைஞ்சு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு கடந்த ஒரு வாரமா பல காமெடிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. நினைச்சு பாருங்களேன், நாளைக்கு சீமானோடு உங்க தலைவரான விஜய் கூட்டணி வைக்கிறாருங்க. அப்படி கூட்டணி வைக்கும் பட்சத்தில் யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? பதட்டப்படாத. சீமான் 10 வருஷத்துக்கு மேலாக தேர்தலில் நின்னாலும் யாருடனும் கூட்டணி வைக்காததற்கான காரணம் என்பது யாரு என்ன முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு எங்கோட கூட்டணி வைக்கிறதுக்கு வராங்களோ அவங்களோட நான் கூட்டணி வைப்பேன். நீங்க பல பேட்டிகளை கூட கேட்டிருக்காங்க. நீங்க அண்ணன் திருமாவோட கூட்டணி வைக்கலாம், அண்ணன் வேல்முருகனோட கூட்டணி வைக்கலாம், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களோடலாம் நீங்க இணையலாம் இல்லங்க அப்படின்னு கேட்ட போது ஆமாங்க அவங்களும் நானும் ஒரே கொள்கை தாங்க, நான் அவங்களோட இணைச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லல. மாறாக அவங்க என்ன ஏத்துக்கிட்டு வருவாங்களா அப்படிங்கிற இதைத்தான் தொடர்ச்சியாக இந்த 10 வருஷமா பதிலாக சொல்லியிருக்கார். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் சூழல்ல சீமானானவர் விஜயோடு இணையறாருன்னா அங்கே முதலமைச்சர் வேட்பாளராக எப்படியாச்சும் விஜயை ஏமாத்திட்டு நாம உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சீமானுடைய கணக்காக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்களே. சீமான் அவர்கள் விஜயை பாராட்டி தானே பேசியிருக்காரு, இதுவரைக்கும் விமர்சிச்சது கூட கிடையாதுங்களே. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கூட சில விஜய் ரசிகர்கள் நினைக்கலாம். ஆனா சீமானுடைய ஃபுல் ட்ராக் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா சீமானானவரை போல விஜயை விமர்சித்த வேறு தலைவர் இங்க கிடையாது. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். என் தம்பி ஒருத்தருக்கேன் விஜய். சர்க்கார் படத்தில் பேசுனா ஆமாம் பேசுனேன்னு சொல்லணும்ல. அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்று கொண்டவன். முதல்வர் அவர்களை சொன்னேன், உண்மையிலே நீ என் தம்பியா? எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் மேடம் பயப்படுறது. உன் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தானடா நீ. என்ன ஐயா என் முதல்வர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்கேன். என்ன ஒரு நேரம், கேடு கட்ட நேரம். போய் சந்திச்சு ஒரு விரல் புரட்சியான், ஒரு விரல் புரட்சி. என்னத்த புரட்சி அரைச்சி என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். விஜய்க்காக பகலவன்கிற ஒரு கதையை சீமானானவர் எழுதுறாருங்க. அந்த கதையில் விஜய் நடிப்பதாக இருந்து பின்னாட்கள்ல இந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆகும் அப்படின்ட்டு அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே நுழையாம விஜயானவர் வெளியேறார். விஜயானவர் இந்த டிஸ்கஷன்ல இருந்து வெளியேறின அடுத்த நாளில் இருந்து விஜய்க்கு எதிராக வன்மத்தை சீமானானவர் கக்கி இருக்கார். ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகளுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்து. முதல்ல என்ன சொன்ன? விஜய் என்னுடைய தம்பி. கொண்ட இருக்கும் மண்ட இருக்கு. அதே பகலவன் கதைக்கு சிம்புவானவர் நடிக்க ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சிம்பு தாங்க அடுத்த சூப்பர் ஸ்டாரு, சிம்பு தாங்க மண்ணின் மகன் அப்படின்னு சிம்புவுக்கு ஜால்ரா அடிக்க போனார். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான். 3 படம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் அவனை வச்சு. 3 படம். அதோட பல பேர் நெஞ்சு விழிச்சு செத்துருவான். ஒன்று எடுத்துறதுன்னு 2 பேர் முடிவு எடுத்துருக்கான். பார்த்தேரு, அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார். எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லிட்டேன், பயந்துட்டான். நேரடியாக சீமான் சார் வந்து விஜய் சார் ஆஃபீஸில் அடையாறில் வந்து கதை சொல்ல வரும்போது நான் அங்கே இருந்தேன். அப்போ நான் அங்கே விஜய் சாரை பார்த்து கேப்டன் டிவி ஆரம்பித்த புதுசு அவர்கிட்ட போய் பைட்ஸ் வாங்குறதுக்காக நான் அங்கே போய் இருக்கும்போது திரு சீமான் சார் விஜய் சார்கிட்ட கதை சொல்ல வந்தார். சரி, பகலவன் அந்த டைட்டில். ஆமா ஆமா, அந்த டைட்டில் அந்த கதையை தான் அவர் அங்கே உள்ள சொல்லிட்டு இருந்தார். அப்போது வந்து அது கதை அவர் சொல்லும்போது வெளியே வரைக்கும் எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கு. சீமான் சார் வந்து கதை வந்து பயங்கரமாக சொல்லுவார். அது கதையை சொன்னார்னு அந்த 3 மணி நேரம் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படி சத்தம் போடுறாரு, கிளைமேக்ஸ் அப்படி இப்படி. அட பிக்காளிப்பல,
அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டாங்க. அதாவது விஜய் என்னுடைய தம்பி. கோட்பாட்டு அளவில் நான் வேற, அவர் வேற. நான் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன். நீங்க என்னுடைய தலைவன் பிரபாகரன், அந்த ஒரு பேசுவாரா? என் தாய்மொழி தமிழ் பேசுவேன், எனக்கு தமிழ் ஆட்சி மொழின்னு பேசுவேன். என்னுடைய தத்துவமே வேற. நீங்க அதை வந்து நாங்கள் மொழி இனம் சார்ந்து நிலம் வளம் சார்ந்து இது இந்த நிலத்தை இது ஒரு தாய் நிலம் தான் இருக்கு. நாங்க இமயவரை பறவை இருந்திருக்கலாம், தெற்காசி மலை பறவை இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிறது இந்த காலத்தில் இடம் தான். இதை காப்பாற்றணும் துடிக்கிறேன். நீங்க மலை மணலை நொறுக்கி விற்கிறத நீங்க எதிர்ப்பீங்களா? நீங்க ஆத்து மணலை அள்ளி வித்ததை கண்டிச்சிருக்கீங்களா? நீரை உறிஞ்சி விற்கிறது கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்ப அவருடைய கோட்பாடு என்னன்னு தெரியாம என்னை வந்து போட்டின்னு பேசிட்டு கூடாது. ஆக விஜய் கிட்ட என்ன தத்துவம் இருக்குங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட சீமான் இன்றைக்கு தம்பி விஜயோட நான் நிப்பங்க அப்படின்னு பேசுவது விஜயை ஏமாற்றுவதற்காகத்தான் அப்படின்னு விஜயனுடைய ரசிகர்களும் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளும் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதா? ஆக இத்தனை நாள் எதிர்த்துட்டு இருந்தவரு இப்ப அப்படியே சீமானுடைய தொம்பிகளும் அந்தர்பல்ட்டி அடிச்சு விஜயின் புகழ் பாடுவதற்கும் காரணம் இருக்கு. என்னன்னா விஜயானவர் அரசியல பிரவேசம் பண்ணிட்டா தன்னுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிரும். ஆக விஜய் தான் நமக்கான போட்டியாளர், விஜய் எப்படியாச்சும் வீழ்த்திடணும் அப்படின்னு இத்தனை நாள் கணக்கு போட்டானுங்க. ஆனா நம்முடைய எதிர்ப்பையும் மீறி விஜயானவர் நேரடி அரசியல குதிச்சுட்டாரு. கூடுதலாக என்னன்னா விஜயானவர் கட்சி தொடங்கியதிலிருந்து சில நாட்கள்லயே கோடிக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்துட்டாங்கன்னு செய்தியெல்லாம் வருது. இனிமே நாம் விஜயை வீழ்த்துவதற்கான வேலையை கைவிட்டுட்டு விஜயோட இணைஞ்சு எப்படி விஜய் முதுகில் சவாரி செய்து அவரை ஏமாற்றி விஜயனுடைய உழைப்பை விஜயனுடைய ரசிக செல்வாக்கை எப்படி அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலை கண்ணீர் விட்டுட்டு இந்த ஏமாற்று பேர்வழிகள் விஜயோடு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. இந்த 8% வந்ததற்கும் விஜய் தாங்க காரணம். நீங்க விஜய் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடுத்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒரு காட்சியில விஜயானவர் மைக்கோட நிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்துருச்சுங்க. ஒரு பாடல்ல ஒரு மைக்கு காட்டுறாங்க, உடனே அவர் உங்களை ஆதரிச்சிட்டாருன்னு நீங்க எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த பாடல்ல வந்து ஒளிவாங்கி காமிக்கப்படுது. எந்த ஒளிவாங்கினா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒளிவாங்கி, அந்த இடத்துல பழைய ஒளிவாங்கி வரல. ஆனா அந்த சுவரொட்டி இருக்குல்ல, விஜய் பக்கத்துல போட்டார்ல சுவரொட்டி, அந்த இதுல வந்து அண்ணா காலத்துல காமராச காலத்துல இருந்த பழைய ஒளிவாங்கி போடுறோம். தேர்தலுக்கு முன்னாடி தங்களால் எவ்வளவு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு Facebookல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பரப்பி விஜயனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் சீமான் அப்படிங்கிற இப்படியான பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து விஜயனுடைய ரசிகர்களை ஏமாற்றித்தான் திடீர்னு இந்த 2-3% ஆனது உயர்ந்திருக்கு. சரிங்க, எப்படியோ உயர்ந்திருக்குல்ல, எப்படியோ 8 டச் பண்ணிட்டார்ல, அதுல உங்களுக்கு என்னங்க சிக்கல் அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம். சிக்கல் எனக்கு இல்ல. நான் என்னன்னா விஜய் ரசிகரிடமும் விஜய் தரப்பிடமும் என்ன தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, சீமானானவர் செல்வாக்கானவராக இன்றைக்கு தெரிவதற்கு காரணமே உங்களுடைய ஓட்டு தான். ஆக உங்க தலைவருடைய செல்வாக்கையே பயன்படுத்தி சில % ஓட்டுகளை கூட வாங்கிட்டு உங்க தலைவரிடமே பேரம் பேசி பாத்தீங்களா இன்றைக்கு நாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம் அப்படின்னு இதை காரணம் காட்டி விஜய்க்கு நிகரான ஒரு தலைவர் சீமான் அப்படிங்கிற பின்பத்தை விஜயிடம் போலியாக கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் சொல்ல வரோம். உண்மையிலேயே சீமானினுடைய செல்வாக்கு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வரக்கூடிய 2026ல நீங்க தனிச்சு நில்லுங்க, நாம் தமிழரும் தனிச்சு நிக்கிட்டோம். நீங்க எவ்வளவு வாங்குறீங்கன்னு பார்ப்போம், அப்ப அவங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னு பார்ப்போம். அதுதான் நாம் தமிழருடைய உண்மையான வாக்கு. எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன்.